warm welcome to the press and media. Tumba வந்து June 21st ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிஆர்ஓ டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறது வந்து பிரபாக்கு. ஏன்னா இந்த கதையோட மூலக்கதை வந்து ஆக்சுவலாக பிரபாகரன் என்னோட கோ டைரக்டரோடது. அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து உருவான கதை தான் இந்த கதை. ஸோ பிரபாக்கு என்னோட முதல் நன்றி. அப்புறம் வந்து என்னோட டிஓபி நரேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணதுனால ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான டெரெயின். அங்கே உள்ளே போகிறது, எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் என்னென்னா இவர் கிட்ட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். இவர் இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிஞ்சதுக்கான ஒரே ஒரு காரணம் இவர் தான். ஏன்னா அந்த பிளானிங் மட்டும் கிடையாது, அங்கே போய் ஷூட்லேயும் போய் பண்ணுறதுக்கு வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ நரேன். அண்ட் எடிட்டர் கலை. ஸோ இந்த படம் சிஜி படங்கிறதுனால எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனிமல் இல்லாத லேயர் இருக்கும். இவங்க நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இருக்கிற லேயர் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் சிஜிலேருந்து அந்த அனிமல்ஸ்லாம் உள்ளே வரும், அதை வச்சு எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரெண்டர் வரும், அதை உள்ளே வைக்கணும். ஸோ இது நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக அவர் இந்த டைமில் வந்து ஒரு 4 படம் பண்ணலாம், டு பி வெரி ஆனஸ்ட். அவர் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இது இருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் எடிட்டருக்கான ஒரு வேலை இதில் தெரியும். தேங்க்யூ கலை. அண்ட் காஸ்டியூம்ஸ் இந்த படத்துக்கு வந்து வாசுகி பாஸ்கர். அண்ட் ப்ரோமோ சாங்ஸ்க்கு வந்து பல்லவி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட ஆர்டிஸ்டை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸ்டன்ஸ் வந்து ஆக்ஷன் 100 நூர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஸ்டன்ஸு நம்ம பீப்புளோட ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமலுக்கான ஸ்டன்ஸும் இருக்குது. டைகரோட சேஸு, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அவர் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப டஃப் இதை வந்து கன்சீவ் பண்ணுறது. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்த ட்ரெய்லரில் வந்தது எல்லாமே வந்து அங்கே ஸ்டண்ட்மேன் ஓடுறாரு, பட் பேரலாக எதுவுமே கிடையாது. அது எல்லாமே கிரியேட்டட். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று விஎஃப்எக்ஸ், இன்னொன்று வந்து சவுண்ட். ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து நாக் ஸ்டுடியோஸ். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த விஎஃப்எக்ஸ் வந்து இப்போ ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டுடியோ தான். அதில் பணிபுரிஞ்ச மொத்த டீமுக்கும் நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த ஷார்ட் டைமில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சவுண்ட் டீமு உதய் சார், வினய் அண்ட் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் முக்கியமோ, நீங்கள் ஃபாரஸ்ட்டில் இந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் கிடைக்கும். அதுக்கு சவுண்டு டிசைன் அண்ட் தி ஃபைனல் மிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இது ஒரு குழந்தைங்களுக்கான படம். ஃபேமிலி உள்ளே கொண்டு வரோம், ஃபேமிலி வரணும். அண்ட் குழந்தைங்கள் பார்க்கும்போது அவங்க எங்கேயுமே வந்து அந்த சவுண்டை கேட்டு பயப்படக்கூடாதுங்கிறது அந்த கேர் எடுத்து இந்த படம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தென் கம்மிங் டு மை சப்போர்ட்டிங் காஸ்ட், தரணி சார், ஜார்ஜ், கலை அண்ட் பாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த படத்துக்கு. அப்புறம் என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ், என்னோட அன்பு நண்பர் அனிருத் அண்ட் விவேக் மாவன் அண்ட் சந்தோஷ் தயாநிதி. இவங்க 3 பேர் கூடயும் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. 3 பேரும் ரொம்ப அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் தயாநிதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் டு மை லீட் காஸ்ட், தர்ஷன், தீனா, கீர்த்தி. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, யாரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ வந்து இவங்கள தான் பண்ணலாங்கிறதுல ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் பெருசாக நாங்கள் போவே இல்லை. ஸோ ஆர்டிஸ்ட், மெயின் லீட் கேரக்டர் இதில் வந்து ஹீரோ, ஹீரோயின், காமெடியன் அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷனே கிடையாது. 3 பேருமே லீட்ஸ் தான் இந்த படத்தில். இந்த படம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி படங்கிறதுனால இதில் வந்து லவ் ட்ராக் கிடையாது, இதில் ஒரு அப்சீனான சீன் கிடையாது, டபுள் மீனிங் டைலாக்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப க்ளீனான ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சப்போ தர்ஷன் கனால பண்ணது பார்த்துருக்கேன். தர்ஷன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இந்த கேரக்டரே. ஸோ அவர் அப்படியே அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்து தீனா பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி டைமிங் பற்றி நான் சொல்ல வேணாம், ரொம்ப நல்லா பண்ணுவார். அந்த காமெடி டைமிங் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் கீர்த்தி இமோஷன் ஆகிட்டாங்க. பட் ஆக்சுவலாக பெருசாக நான் எதுவும் பண்ணல, அவங்களோட டேலண்ட்டு தான் அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. நான் எதுவுமே பண்ணல இதில். ஸோ கீர்த்திக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பெரிய படங்கள் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. தேங்க்யூ கீர்த்தி. தென் இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் என்னோட ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நன்றி. அட் த சேம் டைம் வந்து இந்த படத்தை வாங்கின என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் கேஜேஆர் ஸ்டுடியோஸ், கோட்டப்பட்டி ஜே ராஜேஷ் சார்,
அவர் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ சேர்க்குற விதம் இங்கே ஆட்களுக்கு கொண்டு போகிறதும் இப்போ வந்து ஒரு வைட் ரிலீஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் மக்களுக்கு இந்த படம் தெரியுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து இத்தனை பேருக்கு தெரியுதுங்கிறது காரணம் வந்து இந்த ஒரு பப்ளிசிட்டியும் அந்த ரீச்சும் தான். அது கொடுத்த கேஜேஆர் ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. அதே மாதிரி மெயின்லி நன்றி சொல்ல வேண்டியது, இந்த படம் ஆரம்பிச்சப்போ வந்து ஓகே ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாரும் புதுசு, எப்படி இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எப்படி வந்து இது வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அனிருத் வச்சு ஒரு ப்ரோமோ பண்ணோம். அந்த ப்ரோமோவில் புலி வர மாதிரி ஒரு ப்ரோமோ, அந்த ப்ரோமோ வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அந்த ரீச் ஆனதுக்கு காரணம் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா அதை பற்றி எழுதின விஷயம்தான். அங்கேருந்தால் இந்த படத்தோட அந்த டாக்கே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசின விஷயம்தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வாங்குறதுக்கான காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வைட் ரிலீஸ் வருதுன்னாலும் அது உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.